தனது பிறந்த நாள் அன்று திருமணம் என அறிவித்திருந்த நடிகர் விஷால் நிச்சயதார்த்தம் மட்டுமே செய்துள்ளார். மேலும் அதிரடி முடிவு ஒன்றையும் எடுத்துள்ளார். என்ன அது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கும் அவரிடம் திருமணம் எப்போது என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுதெல்லாம் நடிகர் சங்க கட்டடத்தில்தான் தனது திருமணம் என கூறி வந்தார். விஷால் தலைமையிலான குழுவினர் நடிகர் சங்கத்திற்கு பொறுப்பேற்ற பிறகு சென்னை தியாகராய நகரில் உள்ள இடத்தில் நடிகர் சங்க கட்டட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கடந்த மே மாதம் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை தன்ஷிகா, நானும் விஷாலும் காதலித்து வருவதாகவும் விஷாலின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அதிரடியாக அறிவித்தார். இதனால் ஆகஸ்ட் 29 நேற்று விஷால் திருமணம் நடைபெறுமா என அவரது ரசிகர்களும் திரை உலகமும் ஆவலோடு எதிர்பார்த்தது. அதே நேரத்தில் நடிகர் சங்க கட்டடப் பணிகள் முழுமை பெறாத நிலையில் விஷால் மீதான திருமணத்தின் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்தது. இந்நிலையில் திடீரென சென்னையில் உள்ள விஷாலின் வீட்டில் விஷால் சாய் தன்ஷிகாவின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதில் விஷாலின் பெற்றோர் மற்றும் சாய் தன்ஷிகாவின் தந்தை, தோழி ஆகியோர் மட்டும் கலந்து கொண்டனர். விஷாலின் நிச்சயதார்த்தம் குறித்து அவரது பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். Very happy. Today is the happiest day for me. கல்யாணம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். சீக்கிரமா முடியுங்க. மேடம் ஒண்ணே கேட்டதா, நீங்க லவ் மேரேஜ், விஷால் சார் லவ் மேரேஜ், டாக்டர் லவ் மேரேஜ், பெரிய பையன் லவ் மேரேஜ், ஃபேமிலி லவ் மேரேஜ் பத்தி சொல்லுங்க. அதுதான் நல்லா இருக்கிறோம். பின்னர் தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த விஷால் தனது திருமண நிச்சயதார்த்த மோதிரத்தை காண்பித்தார். மேலும் 2 மாதங்களில் நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்படும் என்றும் அதற்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே அங்கேயே தனது திருமணமும் நடைபெறும் என்றார். இதுதான் என்னோட கடைசி பேச்சுலர் பிறந்த நாள் நான் சொல்வேன்னு நினைக்கிறேன் உறுதியா. ஏன்னா இன்னைக்கு தான் எனக்கும் தன்ஷிகாவுக்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் இப்போதான் ஆச்சு. எந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸாக்டா திறப்பு விழாக்கு அடுத்த முகூர்த்தத்தில் என்னோட கல்யாணம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன பொருளாளருக்கு நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் மண்டபத்தை. லவ் ஸ்டோரிகளில் தொடர்ந்து நடிப்பேன் என கூறிய விஷால் முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். கல்யாணத்துக்கு பிறகு காதல் படங்கள் நடிப்பாரா? காதல் இல்லாம சினிமா இல்ல, ஆக்ஷன் இல்லாம சினிமா இல்ல. காதல்ல ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன்ல காதல் இருக்கும். அது ரெண்டு இல்லாம எப்படி திரைப்படத்தில் நடிக்கிறது? கண்டிப்பா காதல் இருக்கும், ஆனா முத்த காட்சி மட்டும் இருக்கு. இந்நிலையில் தனது பிறந்த நாளையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சாய் தன்ஷிகாவுடன் தங்கத் தேர் இழுத்து விஷால் வழிபாடு செய்தார். வாழ்க்கையில் இணையும் விஷால் தன்ஷிகா ஜோடிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.